இன்றைக்கி முட்டை பணியாரம் சுட போகிறேன். அதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 4 கரண்டி தோசை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் புளிச்ச மாவாக இருக்கணும். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் புளிச்ச மாவாக இருக்கணும். நான் தோசை மாவு 4 கரண்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையானவர் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. முட்டையை உடச்சி ஊற்றி இதெல்லாம் போட்டு கலக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றி பார்த்தீங்கன்னா 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இது எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தோசை மாவு உப்பு இருக்குது, இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முட்டைக்கு மட்டும் விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி தோசை மாவுக்கு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கிக்கலாம். தோசை மாவு ஊற்றி நல்லா கலக்கிங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கலக்கிங்க. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நம்ம கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு பணியாரக்கல்லை வச்சுக்கணும். பணியாரக்கல் காயிட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிருச்சு, நீ ஊற்றிக்கலாம். பணியாரம் கொஞ்சம் முக்கால் கல்லுக்கு ஊற்றிக்கிங்க. முக்கால் குலுக்கி, ரொம்ப வலி ஊற்றக்கூடாது. வேலுக்கு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பிக்கலாம். திருப்பி போட்டுங்க. அந்த கடை வேவிட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு, நீ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. இன்னொன்று ஊற்றிக்கலாம். இது வேவிட்டு அப்புறம் அதே மாதிரி திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அந்த இடத்துல
எல்லாம் சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் எல்லாம் சுட்டாச்சு. சூப்பராக வந்திருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நாமளும் சாப்பிடலாம் சுட்டு. கொஞ்சம் காரமாக ஏதோ ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சுட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.